இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 20 டேஸ் முன்னாடி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேஷண்ட் பற்றி, ஒரு குழந்தைய பற்றி விரிவாக டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் 20 நாள் வயதான ஒரு குழந்தை, 2 கிலோ 250 கிராம் வெயிட் உள்ள எடையுள்ள குழந்தை அட்மிட் ஆகி மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அந்த குழந்தையின் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு பேசுகிறேன். நான் டாக்டர் விஜய் சதாசிவம், குழந்தைகள் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். கடந்த 10 ஆண்டுகளாக கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் கார்டியாக் சர்ஜனாக கோவையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். 20 நாள் வயதான ஒரு குழந்தை, அதோட குழந்தையோட வெயிட் 2.25 kgs தான். அந்த மாதிரி ஒரு குழந்தை ரொம்ப முடியாமல் மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டிருந்தது. அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க குழந்தையோட ஃபாதர் இங்கே என்னை பார்த்தார். அந்த ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சது இது ஒரு ஹை ஸ்பெஷாலிட்டி சென்டரில் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அந்த பாப்பா. அப்படி அந்த மாதிரி ஹை ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் பை அ டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கேர் பண்ணால் தான் அந்த குழந்தை பிழைக்குங்கிறது நல்லா தெரிய வந்தது. ஸோ இம்மிடியேட்டாக அவங்க அப்பாகிட்ட இந்த குழந்தைய இங்கே மதுரையில் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஃபர்தராக நம்ம இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணேன். ஸோ அந்த அட்வைஸை அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் போய் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் மதுரைக்கு போய் அந்த குழந்தைய இங்கே கோயம்புத்தூருக்கு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் எ நியோனேட்டல் ஆம்புலன்ஸ். அது இந்த மாதிரி குழந்தை பிறந்து பச்சிளம் குழந்தையான ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த மாதிரி குழந்தைங்களை, ரொம்ப முடியாத குழந்தைங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸ், வென்டிலேட்டர் முதற்கொண்டு எல்லா மானிட்டர் முதற்கொண்டு எல்லாமே இந்த ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்குது. அது நடமாடும் என்ஐசியூன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆம்புலன்ஸ் போய் மதுரைக்கு போய் குழந்தைய கூட்டிகிட்டு இங்கே என்ஐசியூவில் குழந்தைய அட்மிட் பண்ணி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்தோம். ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜஸ்லேயே பார்த்திங்கன்னா குழந்தை ஆக்சிஜன் லெவல் அப்பப்போ கம்மியாகி கார்டியாக் அரெஸ்ட் போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் நம்ம இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அவசியம் இன்னமும் மிகவும் முக்கியமாக ஆனது. ஸோ நம்ம குழந்தைய அட்மிட் பண்ணி இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எக்கோ பண்ணி பார்க்கும்போது எக்கோவில் பார்த்திங்கன்னா இருதயம் ரொம்ப பெரிதாகவும், அதுவும் வலது பக்கம் இருதயம் ரொம்ப வீக்கமடைந்தும், அது மட்டும் இல்லாமல் அயோட்டா முக்கியமான ஒரு தமனி, இருதயத்திலேருந்து உடம்புக்கு சுத்தரத்தம் எடுத்து போகக்கூடிய தமனி தான் அயோட்டான்னு சொல்லுவோம். அதுக்கும் நுரையீரலுக்கு ரத்தம் எடுத்து போகக்கூடிய மற்றொரு தமனி, அதாவது பல்மனி ஆர்டரி, அது 2 தமனிகளுக்கு நடுவே ஒரு கம்யூனிகேஷன், அதாவது என்னென்னு சொல்லுவோம்னா பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ்ன்னு சொல்லுவோம், பிடிஏன்னு சொல்லுவோம். அது ஓப்பனாக இருக்குது. அந்த பிடிஏ ஒரு டியூப் மாதிரி ஒரு கனெக்ஷன் பிட்வீன் அயோட்டா அண்ட் தி பல்மனி ஆர்டரி. அது மூலமா ரத்தம் அயோட்டாலேருந்து பல்மனி ஆர்டரிக்கு ரத்தம் போய் நுரையீரலில் அதிகமாக ரத்தம் போய்கொண்டிருந்தது. குழந்தையின் நுரையீரலில் அதிகமாக போய்கொண்டிருந்தது. அதனால தான் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் குழந்தை இருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணி இதுதான் பிரச்சனை, இந்த பிடிஏ ஓப்பனாக இருக்கிறது தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சூழ்நிலையிலே இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா குழந்தை அப்பப்போ கார்டியாக் அரெஸ்ட் போயிடுது. ஸோ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தைய ஸ்டெபிலைஸ் பண்ணோம். இந்த ஸ்டெபிலைஸ் பண்ணதில் டாக்டர் சுஜா, டாக்டர் சித்தார்த் நல்ல கவனம் செலுத்தி குழந்தைய ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இனிஷியலாக என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிச்சி எல்லாம் எங்களுக்கு தெளிவாக விளக்கம் அளித்தது டாக்டர் தேவபிரசாத்னு குழந்தைங்க இருதய கார்டியாலஜிஸ்ட். ஸோ இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சது என்னென்னா, அந்த பிடிஏ மிகப்பெரிய சைஸில் இருக்கிற அந்த பிடிஏ தான் இந்த குழந்தை இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் இருப்பதற்கு காரணம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை இமீடியட்டாக அந்த பிடிஏவை க்ளோஸ் பண்ணணும். பட் குழந்தையும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. ஏன்னா குழந்தையும் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற குழந்தை, கிட்டத்தட்ட 2 கிலோ தான் வே பண்ணுற குழந்தை. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ சிறிதளவு சைஸே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஒரு ஸ்பெஷல் சென்டரில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அது இன்டென்சிவாக ஒரு டீம் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இருக்குது. குழந்தை கிரிட்டிக்கலாக இருக்கிறது எதனால, பிடிஏனால தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிடிஏக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பித்தோம். பிடிஏக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, அது இம்மிடியேட்டாக நம்ம சர்ஜரி பண்ணி ஆகணும்.
உடம்புல இடது பக்கம் ஓப்பன் பண்ணி, நெஞ்சில் இடது பக்கம் ஓப்பன் பண்ணி அந்த பிடிஏவை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அது இமிடியேட்டாக ஆப்ரேஷன் எடுத்தோம். மயக்க மருந்து நிபுணர்கள் டாக்டர் நரேந்திர மேனன், டாக்டர் மணிகண்டன் அவங்க மேற்பார்வையில் மயக்க மருந்து செலுத்தி நானும் என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர் மேன்ஃப்ரெண்டும் வந்து இந்த ஆப்ரேஷனை செஞ்சோம். சின்ன குழந்தை, இந்த எல்லாமே டிஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப மெல்லிதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அது மாதிரி அந்த ஆப்ரேஷனை நாங்கள் பண்ணி அந்த பிடிஏவை க்ளோஸ் பண்ணி குழந்தைய வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் குழந்தைய என்ஐசியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம். ஸோ குழந்தை என்ஐசியில் வந்து மிக கிராஜுவலாக வந்து ரிக்கவர் ஆகி அது ஒரு வாரம் 10 நாள் கழித்து நல்லா தேறி வந்து இருதயம் சைஸ் எல்லாம் மிகவும் குறைந்து நார்மல் சைஸ்க்கு வந்து குழந்தையும் நல்லா தேறி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு அது வந்தது. கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இந்த மாதிரி பச்சிளம் குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. குழந்தைங்களுக்கு இருதய நோய் இருக்குன்னு கண்டறியப்பட்டால் அதை வந்து அதை எண்ணி நம்ம பெற்றோர்கள் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு உண்டான இப்போ எல்லாம் சயின்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதை நல்லா என்ன ப்ராப்ளம்ங்கிறத டயக்னோஸ் பண்ணி அதுக்கு அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது, ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இருக்குது. நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டீமாக இருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்டியாக் கண்டிஷன்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது.